சிவபெருமான் மனுஷனாக தான் வந்தார். அந்த பாட்டு எழுதி கொடுத்தார்ல தருமிக்கு, சிவபெருமான் மனுஷனாக தான் வந்தார். நக்கீரர் மனுஷன்தான். என்ன சண்டை? கூந்தலுக்கு இயற்கையிலேயே மனம் உண்டுங்கிறார், நக்கீரர் இல்லைங்கிறார். இதுதான் வாய் சண்டை முத்துது. அது நீங்கள் திருவிளையாடல் பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கும். அதில் வந்த உடனே எவன் இந்த பாட்டுக்கு குறை சொன்னது, அவன் இவன் என்ற ஏகவசனம் வேண்டாம். முத்துராமன் என்று சொல்வார், பலவீனமாக பேசுவார் பாவம். உடனே ஒரு கோபத்தோடைய யார் இந்த கிழவன் அப்படிப்பார். முத்தமிழ் சங்கத்தின் தலைமை புலவன் நக்கீர். ஓ கீரனா அப்படின்னு ஒரு எகத்தாரமா என்ன குற்றம் கண்டீர்? உடனே அவர் சொல்வார், முதற்கண் பாடலை இயற்றியது யார்? யாம் யாம் இயற்றினோம். எழுதிய நீர் வராமல் மற்றவரிடம் கொடுத்தனுப்ப காரணம் அது நடந்து முடிந்த கதை. உடனே இவர் புலவருக்கு முதலில் பொய்யுரை தேவையில்லை, அதை தாம் புரிந்து கொள்ள வேண்டும். உடனே சிவாஜி அடிப்பாருங்க, புரிந்தது புரியாதது, தெரிந்தது தெரியாதது, அறிந்தது அறியாதது அனைத்தும் அறிவோம் யாம். உடனே இவர் விட மாட்டார். அனைத்தும் அறிந்து விட்டால் எழுதும் பாடலில் பிழை இல்லை என்று அர்த்தமா? அதை நான் சொல்லக்கூடாதா? எங்கே கூறும், கூறி பாரும். உடனே பாட்டை சொல்லுவார். இவர் சொல்லி முடிச்ச உடனே கோவம் வந்துடும். கோவம் வந்து கடுமையாக 2 பேர் வஞ்சி சொல்லுவார், சங்கதனை கீர் கீரன அறுக்கும் நக்கீரனோ எனது பாட்டில் ஆராய்ந்து குற்றம் சொல்லத்தக்கவன். நீ ஒரு சங்க அறுத்துட்டு பிழைக்கக்கூடிய நீயா எனக்கு வந்து பாட்டில் பொருள் சொல்கிற, குறை சொல்கிற? உடனே அவர் அடிப்பார், சங்க இருப்பது எங்கள் குலம், எனக்காவது ஒரு வேலையும் ஒரு தொழில் இருக்குது. சங்கரனார் கேது குலம் வந்திருக்கிறது யாரும் தெரிஞ்சுக்கிட்டாரு. உனக்கு என்ன இதுன்னே கிடையாது. ஏதவன் ஊர், ஏதவன் பேர், ஆருற்றார் ஆராயலார், அப்பா அம்மா கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்படி இருக்கப்ப சங்கருப்பது எங்கள் குலம், சங்கரனார் கேது குலம், சங்கை அறிந்துண்டு வாழ்வோம் அரணே, உன்போல் இறந்துண்டு வாழ மாட்டோம். உடனே மாதிரி பிச்சை எடுத்து பழக்க மாட்டேறாங்க. ஏன்னா சிவபெருமான் கையில் ஓட தூக்கிட்டு அலைஞ்சார் நமக்கு தெரியும். இப்போ தான் அவர் என்ன செய்கிறாரு, சடார்னு நெத்தி கிணறு திறந்துறார். அந்த பையன் என்ன கேள்வி கேட்டான் தெரியுமா? இவரும் மனுஷன்தான் அவரும் மனுஷன்தான். அவரே இவரை 2 அடி அடிச்சிருக்கலாம், தூக்கி போட்டு மிதிச்சிருக்கலாம். ஆனால் எதுக்காக சுப்ரீம் பவரை காட்டினார்? திடீர்னு என்ன நெத்திக்கண்ணுன்னு ஒன்றை திறந்து அவனை ஏன் எரிச்சார்? வாத்தியாருக்கு அப்படி பயமாக போச்சு. ஏன்னா அது சிலபஸில் இல்லை. இப்போ சிலபஸில் இல்லாத கேள்வி கேட்டால் எங்களுக்கு உதறும். அப்போ அவர் சொன்னார், அவர் ஏன் நெத்திக்கண்ணை திறந்து காமிச்சார்னா, அவன் எரிக்கணும்லாம் நெத்திக்கண்ணில் திறக்கலப்பா. 2 பேருக்கு சண்டை வந்தப்போ முக்கியமான ஒரு விஷயத்தை விட்டுட்டோம். என்ன அப்படின்னா, இயற்கையிலேயே பெண்களுக்கு கூந்தலில் மனம் இல்லை. யார் சொல்கிறா? நக்கீரர். இருக்குங்கிறாரு சிவபெருமான். சொன்னோடனே உடனே இவர் கேட்குறாரு, சிவபெருமான் கேட்குறாரு, இயற்கையிலே கூந்தலுக்கு மனம் உண்டு, உத்தம சாதி பெண்களுக்கு அப்படின்னு கேட்குறாரு. உடனே அவர் நக்கீரர், இல்லை. கலைமகளுக்கு சரஸ்வதிக்கு இல்லை, அலைமகளுக்கு லட்சுமி இல்லை. இப்படி ஒவ்வொன்றா கேட்டுக்கிட்டு வர்றப்ப அவர் கேட்காமலே இவர் ஒரு வார்த்தையை சொல்கிறார். யார்? நக்கீரர். அவங்களுக்கெல்லாம் இல்லைங்கிறது மட்டுமில்ல, நான் அன்றாடம் வழிபடுகிறேனே இமயவள், உமையவள், பார்வதி, மீனாட்சி, விசாலாட்சி, அவளுடைய கூந்தலுக்கும் இயற்கையில் மனம் இல்லைன்னு சொன்ன உடனே சிவபெருமான் கொஞ்சம் தயங்குறாரு. ஏன் மனைவி கூந்தலில் வாசனை இல்லைன்னு இவனுக்கு எப்படி தெரியும்? அப்போ தான் எப்பா வந்திருக்கதா அந்த அம்மா புருஷன் தாண்டா அப்படின்னு காட்டுறதுக்காகத்தான் அந்த விசிட்டிங் கார்டு மாதிரி அந்த நெத்திக்கண்ணை திறந்தார்னு சொல்லி அந்த ஆசிரியர் சொல்லி அந்த பையனை உட்கார வச்சுருக்கார். அந்த கேள்வி கேட்ட பையன்தான் தமிழகத்தினுடைய மேனாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்கள். ஞாபகம் வச்சுக்கோங்க. படிக்கிறப்ப எப்படி கேட்டுக்காரு பார்த்தீங்களா? பதில் சொன்னவர் யார் என்று கேட்டால், தேவாரத்துக்கு உரை எழுதிய தண்டபாணி தேசிகர் என்ற ஒரு அற்புதமான மனிதர். இதை யார் சொன்னா தெரியுங்களா? நான் மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில் பிஹெச்டி படிக்கிறப்ப இவங்களை போன்ற வெள்ளைவாரனார் இவர் போன்ற பெருமக்கள் வந்து வகுப்பெடுப்பாங்க எங்களுக்கு. அப்பா அவர் இந்த செய்தியை சொல்கிறாரு. அவர் தான் அந்த கேள்வியை கேட்டார், அந்த பதிலை சொன்னது நான் தான் அப்படின்னார். எவ்வளவு சுவாரஸ்யமான விஷயம் இருக்குது பார்த்தீங்களா? நமக்கு தெரியாத ஒரு விஷயத்தை சின்னதாக அப்படி கோடு போட்டு காமிச்சிட்டா போதுங்க, அதை நல்லா ரசிக்கலாம்.